இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதனை பொதுப்பணித்துறையிடமே ஒப்படைத்துவிட வேண்டும் என வழிகாட்டு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மணல் விற்பனை முழுவதும் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். பொதுப்பணித்துறை அரசாணையில் கூறப்பட்டிருக்கும் தகவல்கள் குறித்து எமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த மணல் விற்பனை குறித்து பொதுப்பணித்துறை அரசாணையிடம் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்தில் மணல் தட்டுப்பாடு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்திருக்கு. கட்டுமான துறையே இப்போ ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வெளிநாட்டிலிருந்து மணலை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீதிமன்றம் மிக தெளிவாக இங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலிருந்து மணல் அள்ளக்கூடாது என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. மணல் குவாரிகளை மூடவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இப்பொழுது வெளிநாட்டில் மலேசியாவில் இருந்து 2 நிறுவனங்கள் மணலை இறக்குமதி செய்து தூத்துக்குடி துறைமுகத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் உள்ளே கொண்டு வருவதற்கு இன்னும் அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சகம் பொதுப்பணித்துறை ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அரசாணையில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன்படி பார்த்தால் வெளிநாட்டிலிருந்து மணலை இறக்குமதி செய்பவர்கள் துறைமுகத்திற்கு வந்த பிறகு முறையாக பொதுப்பணித்துறையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். பொதுப்பணித்துறையினர் அந்த மணலை ஆய்வு செய்வார்கள். அது கட்டுமானத்திற்கு உகந்ததா என்பதை ஆய்வு செய்து பிறகு அதற்கான சான்றிதழ் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு தனியார் நிறுவனம் அதிலிருந்து விலகிக் கொள்ளலாம். பொதுப்பணித்துறையினர் யாருக்கு மணல் தேவைப்படுகிறதோ நேரடியாக அவர் பொதுப்பணித்துறையிலிருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தனியார் நிறுவனங்கள் இறக்குமதி செய்தாலும் கூட நேரடியாக பயனீட்டாளர்களுக்கு விற்பனை செய்ய முடியாது. பொதுப்பணித்துறையை மட்டும்தான் ஒப்படைக்க முடியும். எனவே விற்பனை முழுக்க பொதுப்பணித்துறை வழியாகத்தான் நடக்கும். அது மட்டுமல்லாது பயணிக்காளர்களுக்கு எது மாதிரி விலைக்கு விற்க வேண்டும் என்பது குறித்து தற்பொழுது இந்த அரசாணையில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதோ அதற்கான செலவு, எது மாதிரியான வரி செலுத்தப்பட்டதோ அதற்கான செலவு ஆகியவையெல்லாம் கணக்கில் கொண்டு அந்த மணலுக்கான விலையை என்பது நிர்ணயம் செய்து இறக்குமதி செய்தவர்களுக்கு பணம் என்பதை பொதுப்பணித்துறை அரசாங்கமே கொடுத்துவிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அந்த மணலை நிராகரிக்கக்கூடிய அதிகாரத்தையும் இந்த அரசாணை பொதுப்பணித்துறைக்கு வழங்கியிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த அரசாணையின்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு இது கட்டுமானத்திற்கு உகந்ததில்லை என்று ஒரு மணலை கருதினால் அவர்கள் அதை உள்ளே நம்ம மாநிலத்துக்குள்ளேயே அனுமதிக்க மறுக்கலாம். மேலும் இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் தமிழகம் வழியாக வேற மாநிலத்திற்கோ அல்லது வேற நாடுக்கோ இந்த மணலை இறக்குமதி செய்து வேற இடத்திற்கு எடுத்துச் செல்லவும் அனுமதி என்பது முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை அனுமதியோடு தான் துறைமுகத்திலிருந்து வெளியே மணலை எடுத்து வருவதற்கான அனுமதியே இருக்கிறது. அதுவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வழியாகத்தான் அது கொண்டு வரப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நேரடி விற்பனை வெளிநாட்டிலிருந்து மணல் கொண்டு இறக்குமதி செய்யப்பட்டாலும் கூட அது நேரடியாக தேவைப்படும் கட்டுமான நிறுவனங்களுக்கு நேரடியாக விற்பனை செய்ய முடியாது. இதுதான் இந்த தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசாணையில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நெறிமுறைகள் எல்லாமே எப்பத்திலிருந்து நடைமுறைக்கு வருது? இதனால தனியார் நிறுவனங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? இது குறித்த தகவல் சொல்லுங்க. கடந்த 8ஆம் தேதியிலிருந்து இந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுப்பணித்துறையினுடைய அரசாணை. இந்த அரசாணை வெளியானதிலிருந்தே இது நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் வெளிநாட்டிலிருந்து மணல் இறக்குமதி செய்த நிறுவனங்களோடு நாம் பேசினோம். அவர்கள் சொல்வது என்னவென்றால், ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் மலேசியாவிலிருந்து 55,000 டன் மணல் என்பது இறக்குமதி செய்யப்பட்டு தூத்துக்குடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெளியேற்றுவதற்கான உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டு பிறகு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தற்பொழுது நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் சென்னையை சேர்ந்த இன்னொரு தனியார் நிறுவனம் மலேசியாவிலிருந்து மீண்டும் மணலை இறக்குமதி செய்து தற்பொழுது தூத்துக்குடி துறைமுகத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த மணலை உள்ளே கொண்டு வந்து விற்பனை செய்வது என்பது தற்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த அரசாணைப்படி, அதாவது இதற்கு முன்பாக தமிழகத்தில் வெளிநாட்டிலிருந்து மணல் கொண்டு வந்து விற்பனை செய்து குறித்த எந்தவித தெளிவான வரையறைகளோ சட்ட விளக்கங்களோ இல்லாமல் இருந்தது. முதல் முறையாக நீதிமன்ற உத்தரவை அடுத்து தமிழக அரசாங்கம் இந்த அரசாணையை பிறப்பித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் அடிப்படையில் எடுத்து பார்த்தோமானால் இந்த மணல் விற்பனை ஏற்கனவே உள்ளூர் விற்பனையை முழுக்க பொதுப்பணித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மூலமாக இணையதளத்தில் தான் தேவையான மணலை பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அந்த சூழ்நிலையில் வெளிநாட்டிலிருந்து மணல் கொண்டு வந்தால் இந்த தட்டுப்பாட்டை போக்க முடியும் என்று கருதிதான் இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை தனியார் நிறுவனங்கள் மேற்கொண்டார்கள். அப்படி இறக்குமதி செய்த பிறகும் தற்பொழுது நேரடியாக விற்பனை என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அரசாணை மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இது அடுத்த கட்டமாக இறக்குமதி செய்தவர்கள் இது எப்படி பார்க்க போகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. என்றால் இந்தியாவில் மும்பை, கொச்சி,
மற்றும் பெங்களூரு ஆகிய மிகப்பெரிய நகரங்களில் எல்லாம் நேரடியாக தனியார் நிறுவனங்கள் வெளிநாட்டிலிருந்து மணலை இறக்குமதி செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த மணல் தரமானதா, அந்த மணலை கொண்டு கட்டடங்கள் கட்டும் பொழுது அது பலவீனமாக இருக்குமா அல்லது தரமாக இருக்குமா என்பதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அதுக்கான ஒப்புதலை அளிப்பார்கள். ஆனால் நேரடியாக தனியார் நிறுவனங்களுக்கு தேவைப்படும் பயணித்தாளர்களுக்கு நேரடியாகவே அந்த மணலை இறக்குமதியாளர்கள் விற்றுவிடலாம் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வழியாகத்தான் இந்த மணலை விற்பனை செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதை இறக்குமதியாளர்கள் மிக கவனமாக பார்க்கிறார்கள். எனவே இதில் எப்படி அவர்கள் செயல்பட போகிறார்கள், விலையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தான் நிர்ணயம் செய்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அரசாணையில். எனவே இதெல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா என்பது குறித்தெல்லாம் தற்பொழுது அவர்கள் ஆலோசனை செய்து வருவதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியாக இதை எப்படி எதிர்கொள்ளலாம், எது மாதிரியான அம்சங்களை முன்னெடுக்கலாம் என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை நடப்பதாக இறக்குமதி செய்திருக்கக்கூடிய நிறுவனங்களை சார்ந்தவர் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இப்போதைக்கு இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக பார்க்கப்பட்டாலும் அரசு தரப்பில் மணல் இறக்குமதி ஈடுபட்ட நிறுவனங்கள் இதை எப்படி பார்க்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மணலை பொதுப்பணித்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதற்காக மணல் விற்பனைக்காக பொதுப்பணித்துறை புதிய நெறிமுறைகளை வகுத்த ஒரு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகாலிங்கம் வழங்க கேட்டோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மகாலிங்கம். அடுத்ததாக மணல் விற்பனைக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளதால் மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தூத்துக்குடி துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ள மணல் என்னவாகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து எமது தூத்துக்குடி செய்தியாளர் முரளி கணேசனிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், இந்த மாதிரியான மணல் இறக்குமதிக்கு பொதுப்பணித்துறை புதிய நெறிமுறைகளை வகுத்து அரசாணை வெளியிட்டிருக்கு. இதனால இந்த மணல் விற்பனையில இப்ப ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டிருக்க மணல் விற்பனை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? உங்களுடைய தகவல்களை விரிவா பதிவு செய்யுங்க. அதாவது கடந்த அக்டோபர் மாதம் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்த 55,000 டன் மணல் ஏற்கனவே விற்க முடியாமல் துறைமுக வளாகத்திலேயே முடக்கி இருக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில நேற்று அதிகாலை 1 மணிக்கு சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் 58,000 டன் மணலை தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கொண்டு வந்திருக்குது. இந்த கப்பலானது தூத்துக்குடி துறைமுகத்தில் இறக்குவதற்கு தயார் நிலையில துறைமுகத்துக்கு வெளிப்பகுதியில நிறுத்தப்பட்டிருக்குது. இந்த கப்பல் இன்னும் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு உள்ள நுழைறதுக்கான அனுமதி வழங்கப்படலை. அந்த அனுமதிக்காக மணலோட அந்த கப்பல் காத்திருக்குது. ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட மணலை விற்பனை செய்ய முடியாமல் இறக்குமதி செய்யப்பட்ட நிறுவனங்கள் திணறி வரக்கூடிய நிலையில இப்போ ஒரு 58,000 டன் மணல் இறக்குமதிக்கு தயார் நிலையில இருக்கிறது மணல் வியாபாரிகள் மத்தியில் ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது இந்த மணல் இறக்குமதி செய்ய முடியுமா, இறக்குமதி செய்தாலும் துறைமுகத்தை விட்டு வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கு வருவாய்த்துறை அனுமதிக்குமா, இப்படி பலவாறான கேள்விகள் அவங்க மத்தியில எழுந்திருக்குது. இந்த நிலையில ஏற்கனவே ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட மணலை செய்த நிறுவனம் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில இப்போ கூடுதலா ஒரு கப்பல் இருக்கிறது. பலவித குழப்பங்களையும் பலவித கேள்விகளையும் எழுப்பி இருக்குது. நம்மள இந்த ஏற்கனவே இறக்கப்பட்ட மணலுக்கும் இதே நெறிமுறைகள் பின்பற்றப்படுமா? அங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இறக்குமதி செஞ்ச நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க? இந்த புதிய நெறிமுறைகள் அறிவிச்சிருக்கு பொதுப்பணித்துறை, இது குறித்து அந்த நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு இது இந்த மாதிரியான நெறிமுறைகள் வகுத்திருக்கிறதுனால அந்த நிறுவனங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கும்? அதாவது இந்த புதிய விதிமுறைகள் படி இந்த ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட மணலை தடுத்து நிறுத்தி செய்யப்படலை. என்ன அடிப்படையில ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட மணலை தடுத்து நிறுத்தினாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இறக்குமதி செய்யப்பட்ட மணலை விற்கலான்னு சொல்லி அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு தமிழக அரசு சார்பில் மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மணல்ல சிலிக்கான்கிற தாது பொருள் அதிகமா இருக்குது, இது கட்டுமானத்துக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மனு மீதான விசாரணை முடிவடைஞ்சு நீதிமன்றம் ஒரு இறுதி முடிவு எடுக்காத நிலையில இந்த மணலை நீங்க வெளியில கொண்டுட்டு போய் விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் வெளியில விற்பனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மணலை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த நிலையில இப்பவும் ஒரு கப்பல்ல மணல் இருக்கிறது இதை இறக்குமதி செஞ்சு விற்பனை செய்ய முடியுமா, இல்ல ஒருவேளை இந்த கப்பலை இறக்குமதிக்கிறதுக்கே அனுமதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல இருக்குது. நம்மள உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.
மணல் விதிமுறைக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளதால் மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தூத்துக்குடி துறைமுகத்தில் வைக்கப்பட்டுள்ள மணல் என்னவாகும் என்று எமது செய்தியாளர் முரளி கணேஷ் தூத்துக்குடியில் வழங்க கேட்டோம். தமிழகத்தில் மணல் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதனை பொதுப்பணித்துறையிடமே ஒப்படைத்துவிட வேண்டும் என வழிகாட்டு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மணல் விற்பனை முழுவதும் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். தமிழகத்தில் மணல் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதனை பொதுப்பணித்துறையிடமே ஒப்படைத்து விட வேண்டும் என வழிகாட்டு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கட்டுமானத்துறை சங்க தலைவர் வெங்கடாச்சலம் நம்மளுடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வெங்கடாச்சலம், உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம். அரசாங்கம் இப்ப இந்த மணல் இறக்குமதியை பண்ணதை ரேட் நிர்ணயம் பண்றது பொதுப்பணித்துறை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நாங்க என்ன சொல்றதுன்னா, ரைட்டு பொதுப்பணித்துறை தான் பண்றாங்க, ஏன் இந்த மணலை அரசாங்கமே இறக்குமதி செய்யக்கூடாது? விலை நிர்ணயம் பண்றதுக்கு மட்டும்தான் அரசாங்கமே இறக்குமதி செஞ்சா, நேரடியா இறக்குமதி செஞ்சாங்கன்னா இந்த மணல் தட்டுப்பாடு இருக்காதுல்ல. ஏதோ ஒரு தனியார் நிறுவனம், ஒரு நிறுவனம் ஏதோ ஒரு துறைமுகத்துல இருந்தா இறக்குமதி பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற துறைமுகத்துல எல்லா இடத்துலயுமே அரசாங்கமே நேரடியா மணலை இறக்கி நேரடியா விற்றா இன்னைக்கு டாஸ்மார்க்ல வருமானம் வர்ற மாதிரி மணல் மூலியமாவும் அரசாங்கத்திற்கு நேரடி வருமானம் வரும் இல்லையா? அதனால இந்த விஷயத்தை அரசாங்கமே நேரடியா எடுத்து பண்ணா நல்லதுங்கிறது என்னோட கருத்து. மேடம் வெங்கடாச்சலம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த பொதுப்பணித்துறை எடுத்து பண்றதுக்கும் அரசாங்கமே தனியா எடுத்து பண்றதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும்? நீங்க பாக்குற நேயர்களுக்கு அதை கொஞ்சம் தெளிவா பதிவு செய்யலாம். அதாவது பொதுப்பணித்துறைங்கிறதே அரசாங்கம் தான். பொதுப்பணித்துறைங்கிறது அதுல இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மணலோட குவாலிட்டி தெரியும். ஆனா ரேட் பிக்ஸ் பண்றது அவங்க பிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எந்த வகையில வச்சு பிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்துல அரசாங்கத்துல இன்னொரு தகவலும் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப இருக்கிற மணல் ஆற்று மணலே மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கிறதால கட்டுமான தொழில் முற்றிலுமா முடங்கி இருக்கு. இதை திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல 1.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏதோ யதார்த்தமா எடுத்துக்க வேணாம் இந்த விஷயத்த. அரசாங்கத்திற்கு நான் இன்னொரு விஷயமும் சொல்ல வரேன். 1.5 கோடி ஓட்டு வங்கியை இழக்கிறீங்க. கட்டுமான துறையில இருக்கிறவங்க யாருக்குமே இன்னைக்கு தொழில் நல்லபடியா போல. இதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 162 தொழில் இருக்கு கட்டுமானத்துறையை நம்பி. அந்த தொழில் முற்றிலுமாவே ஸ்தம்பித்து போய் நிக்குது. அரசாங்கம் மணல் விலையை குறைப்பதற்கான வழியை தான் செய்யணுமே தவிர மணல் விலையை நிர்ணயம் செய்யற இடத்துக்கு போக வேணாம். இங்கேயே நம்மள்ட்ட இருக்கிற மணலையே எடுக்கிறதுக்கு ஆற்றுல மணல் எனக்கு தெரிந்த வட்டாரங்கள்ல நாங்க செக் பண்ணி பார்த்ததுல இன்னும் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு ஆற்றில் மணல் எடுக்கலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அரசாங்கம் அதை தெளிவா ஆராய்ந்துட்டு மணல் இங்க எடுக்கிறதுக்கான முயற்சிகளும் எடுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க எடுக்கிறதுக்கும் நம்ம இறக்குமதி பண்றதுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு? என்ன மாதிரியான சிரமங்கள் அதுல இருக்கு? இறக்குமதி பண்ற மணல்னால உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? இங்க எடுக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஒரு 66 ஆறுகள் இருக்கு. இந்த 66 ஆறுகள்லயும் மணல் இங்க லோக்கல்ல எடுக்கும் போது என்ன சொல்றதுன்னா மணலோட குவாலிட்டி எல்லாமே இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். இப்ப வெளிநாட்டுல இருந்து இல்ல வேற இடத்துல இருந்து இறக்கும் போது அந்த மணலோட குவாலிட்டிக்கு மக்களுக்கு உடனே நம்பிக்கை வருமா அப்படின்னு சொல்றது ஒரு கேள்விக்குறிதான். அரசாங்கம் அதை சர்டிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்பிக்கை வரும். ஆனா இதுல முக்கியமான ஒரு பகுதி இருக்கு, காஸ்ட். இங்க மணல் எடுத்தா ஒரு லோடு மணல் 12,000 ரூபாய். அதாவது ஒரு லாரியில ஒரு மணல் 12,000 ரூபாய் வரும். அதே மணல் நீங்க இறக்குமதி செஞ்சீங்கன்னா இறக்குமதியோட காஸ்ட் எல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு லோடு அப்ப ஏற்கனவே இப்ப இந்த கட்டுமானத்துல எந்த நிலையில இருக்கு அப்படின்னா சிமெண்ட் விலை ஏறி போயிடுச்சு, ஸ்டீல் விலை ஏறி போயிடுச்சு. இதே மாதிரி எல்லா விலையும் ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு சதுர அடிக்கு சாதாரணமா 1,600 ரூபாய் இருந்த அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இன்னைக்கு 2,000 ரூபாய் கிட்டத்தட்ட தொட்டுடுச்சு.
முக்கியமான காரணம் அரசாங்கத்தின் அலட்சிய போக்கு என்றே சொல்லலாம். ஆனால் இதோடைய மிகப்பெரிய வருவாய் இழப்பு அரசாங்கத்திற்கு தான். ஏன்னா வரி அதிகமா கட்டுமான துறையிலிருந்து தான் அரசாங்கத்திற்கு போகுது. நீங்க சொல்லலாம், நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அதான் அரசாங்கத்துக்கு நான் மறுபடியும் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு போன மாசத்துல ஒரு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கத்துல இருந்து கிட்டத்தட்ட 4000 பேர் வந்து ஒரு மாபெரும் உண்ணாவிரதம் நடத்துறோம் அரசாங்கத்துல. அதை வந்து அரசாங்கத்துடைய செவி சாய்க்கவே இல்லை, அதை ஒரு முக்கியமான விஷயமாவே எடுத்துக்கல. அந்த 4000 பொறியாளர்கள் காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தோம். அதை வந்து அரசாங்கம் ஒரு சீரியஸான விஷயமாவே எடுத்துக்கல. மறுபடியும் நான் சொல்றேன், அரசாங்கத்திற்கு இது மூலியமா என்னென்னலாம் வருவாய் வருது அப்படின்னா, ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா அதுல கவர்மெண்ட் காசு, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அப்ரூவல் போனா அதுக்கு கவர்மெண்ட் காசு, அது டிடிசிபி அப்ரூவல், சிஎம்டி அப்ரூவலுக்கு. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதுல உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ல வர்ற வரி ஃபுல்லாவே அரசாங்கத்துக்கு வருவாய். திருப்பி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடை வந்து சேல் பண்ணும்போது செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அதுக்கும் வருவாய். இது என்ன சொல்றேன்னா, ஒரு கண்ட்ரியோடைய முதுகெலும்பு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானத்துறை தான். கட்டுமானத்துறையை நம்பிதான் அது டோட்டலா ஒரு கண்ட்ரியே இருக்கு. அந்த விஷயத்துல அரசாங்கம் அதை வந்து சீரியஸா எடுக்கல அப்படின்னா அரசாங்கத்தோட வருவாயை இழக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான். தயவு செய்து இது முதலமைச்சர்கிட்ட மிகப்பெரிய கோரிக்கையா வைக்கிறது நானு, தயவு செய்து நீங்க டாஸ்மார்க்கு கொடுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது என்ன சொல்றேன்னா அது கொடுக்கிற சீரியஸ்னஸ் கட்டுமானத்துறைக்கு தயவு செய்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிற, அதாவது அரசாங்கத்தை நம்பி நாங்க அவங்கள மட்டும்தான் போக்கஸ் பண்ணிருக்கிறோம். ஏன்னா எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்றாங்க. இருக்கிற இந்த நம்பி இருக்கிற 162 உப தொழில்கள், கட்டுமானத்துறையை நம்பி இருக்கிற உப தொழில்கள் வந்து காப்பாற்றப்படும். இன்றைய நிலையில பாத்தீங்கன்னா கட்டுமானத்துறை அழிவின் விளிம்பில் இருக்கிறது, அதனை மறந்து விட வேணாம். மணல் தட்டுப்பாடு காரணமா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் வந்து இந்த கட்டுமான தொழிலை நம்பி இருக்காங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. 162 தொழில் இதை நம்பி இருக்கு. இதனால பல்வேறு பாதிப்புகளை இவங்க சந்திக்கிறாங்க. 1.5 கோடி பேரோட ஓட்டு வங்கியவே இந்த அரசாங்கம் இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்லாம் உங்களுடைய கருத்துக்களை இங்க நியூஸ் 18 தமிழ்நாடு மூலமா பதிவு செஞ்சதுக்கு நன்றி. அடுத்ததான் நம்மளுடைய இணைப்புல செல்வராஜ், பில்டர் அசோசியேஷன் முன்னாள் தலைவர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம், தமிழகத்துல மணல் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதனை பொதுப்பணித்துறையிடமே ஒப்படைத்து விட வேண்டும் என வழிகாட்டு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த உங்களுடைய தகவல்களை நீங்க இங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் செல்வராஜ். வணக்கம் மேடம். இது வந்து சரியான கருத்து அல்ல. ஏன்னா இது டோட்டலாவே இந்த கட்டுமான துறையை முடக்கக்கூடிய ஒரு செயலாகும். இப்ப ஐ திங்க் வெங்கடாச்சலம் நினைக்கிறேன், அவர் பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப அருமையா சொன்னாரு. அதாவது டோட்டலா எல்லா பிசினஸ், அதாவது மற்ற வியாபாரத்தை விட இதுல இருக்கிற வரி வந்து அரசாங்கத்துக்கு கிடைக்காம போகுது. அதோடு இல்லாம தொழிலாளர்கள் வந்து வருவாய் இழப்பு ஏற்படுது. தொழிலாளர்களுக்கும் நிறைய கட்டுமானத்துறை சார்ந்தவர்கள் ஆந்திராவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க, தொழிலாளர்களும் ஆந்திராவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பட்சத்துல தமிழ்நாட்டுல ஒரு இண்டஸ்ட்ரியோ பில்டிங்கோ அல்லது என்ன மக்களுக்கு தேவையான வீட்டை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இது வந்து அரசாங்கம் கண்டிப்பா இதை மறுபரிசீலனை செய்து மணலை வந்து தரமா எல்லாத்துக்கும் ஈஸியா கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யணும். இதுதான் என்னுடைய கருத்து. பட் இது ஏற்கக்கூடியது அல்ல. செல்வராஜ், நம்ம வெங்கடாச்சலம் பேசும்போது பதிவு பண்ணியிருந்தாரு 1.5 கோடி பேர் வந்து இதை நம்பி இருக்காங்க, 162 தொழில் இருக்கு அப்படின்னு. நீங்க கூடுதலா மக்களும் இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பாங்க? இந்த மாதிரியான மணல் இறக்குமதிக்கோ மணல் விற்பனைக்கோ கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் போது இதை மக்களை எந்த அளவுல பாதிக்கும், அதை நீங்க கொஞ்சம் தெளிவா பதிவு செய்யலாம். அதாவது ஹவுசிங் செக்டார்ல வந்து கவர்மெண்ட் சொல்லுது எல்லாருக்கும் வீடு இத்தனை வருஷத்துக்குள்ள வீடு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, மணல் இல்லைங்கும் பொழுது வீடை கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும், அவங்களுக்கு வீடு கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு வருவாய் இழப்பு. இது வந்து ஜஸ்ட் காமனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுது, மணல் இல்லைன்னா வேலை இல்லை அப்படிங்கிறது.
இதனால அவர் சொன்ன மாதிரி இதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் அனைத்துமே முடங்கி விட்டது. இது சார்ந்த என்னென்ன மாதிரியான தொழில் இருக்கு? இப்ப நீங்க சொன்னீங்க ஆந்திராக்கு நிறைய பேர் வந்து வேலை தேடி போறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த தொழிலாளர்கள், அடிமட்ட தொழிலாளர்கள் இதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? நீங்க இன்னும் கொஞ்சம் இதை தெளிவா பதிவு செய்யலாம். அதாவது இதை சார்ந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பிளம்பர்ஸ், கார்பெண்டர்ஸ், ஜாயினரி ஒர்க்ஸ், டைல் லேயர்ஸ், யூ கேன் நேம் இட் எனி ஒர்க். அதாவது இது வந்து கட்டுமான துறையில அத்தனை இதை சார்ந்து இருக்குதுங்க. சின்ன அடிமட்ட சித்தாள்ல இருந்து என்ஜினியர்ஸ் வரைக்கும். ஸோ எல்லாம் படிச்சுட்டு என்ஜினியருக்கும் வேலை இல்லை. இப்ப மணல் இல்ல வீடு கட்ட முடியலன்னா ஒரு கட்டுமான துறையை சேர்ந்த ஒரு வியாபாரம் பண்றவங்க என்ஜினியரை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? அந்த என்ஜினியருக்கு என்ன நம்ம வேலை கொடுக்க முடியும்? அல்லது கொத்தனாருக்கு என்ன வேலை கொடுக்க முடியும்? அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி அந்த வீட்டை வாங்கி அவங்க குடியிருக்க முடியும்? ஸோ அரசாங்கம் தான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வழிவகை செய்யணும். நாங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அரசாங்கம் ஒவ்வொரு இடத்துலயும் கிடுக்கிப்பிடி போட்டதுன்னா அந்த கட்டுமானத்துறை என்ன ஆகும்? நலிவடையத்தான் செய்யும். உங்களுடைய கருத்துக்களை இங்க வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வராஜ். தமிழகத்தில் மணல் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதனை பொதுப்பணித்துறையிடமே ஒப்படைத்து விட வேண்டும் என புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் விதிக்கப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வீடு மற்றும் அடுக்குமாடி கட்டிட மாநில தலைவர் சாய் மணிசங்கர் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சாய் மணிசங்கர், நீங்க உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் 18 தமிழ்நாடு மூலமா பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம்மா. முதல்ல மணல்ன்றது வந்து நம்ம தமிழ்நாட்டுல அபரிதமா இருந்து இறக்குமதி பண்ணா தப்பு. ஆக்சுவலா இங்கே முதல்ல வந்து இயற்கை வளம் காப்பாற்றப்படணும்ன்றது வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு முக்கியமான குறிக்கோள். அந்த இயற்கை வளம் காப்பாற்றப்படணும்னா மணல் அள்ளுறதை நம்ம நிறுத்தியே ஆகணும். அதுக்காக தான் எம்சாண்ட்ன்றதை கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்காக நிறைய ஆட் எல்லாம் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இம்போர்ட் ஆகிற மணல் வந்து விலை குறைந்தா இருந்தா, இப்ப இந்த எம்சாண்ட் மலையே வந்து மணலே வந்து இன்னைக்கு எடுத்துட்டு 60 ரூபா மேல விற்கிறாங்க இன்னைக்கு சென்னையில. இது போக இப்போ இம்போர்ட்டட் மணல் வந்து தரம் இருக்குதா இல்லையான்றது வந்து பரிசோதிக்கிறதுக்கு நிறைய சான்றிதழ்கள் இருக்கு. ஆனா அரசாங்கமே பரிசோதனை செஞ்சு அரசாங்கமே இது நல்லது இல்லைன்னு சொல்றதை விட அவுட் சைடர்ஸ் வந்து இதை பத்தி மணலை பத்தி உண்மையான குவாலிட்டி என்னன்றத சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவுட் சைடர்ல இருக்கிற டெஸ்ட் பண்றவங்க வந்து டெஸ்ட் பண்ணி மணல் நல்ல மணல் தான் அப்படின்னு சொன்னா அதை இம்போர்ட் பண்ணி விற்கிறதுக்கு அரசு ஏன் தடை செய்யணும்? நீங்களும் மணலை கொடுக்க மாட்டீங்க, வெளிநாட்டுல இருந்து வர விட மாட்டேன்றீங்க, எம்சாண்டையும் ப்ரொமோட் பண்ண விட மாட்டேன்றீங்க. அப்புறம் எப்படி தொழில் பண்றது? தொழில்ன்றது வந்து இன்னைக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி. அதாவது வந்து அக்ரிகல்ச்சருக்கு அடுத்த செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இதை நம்பி இந்த பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள், படித்தவர்கள் எல்லாருமே நம்பி இருக்கிறோம். இந்த தொழில் வந்து மணல் இம்போர்ட் பண்ண மணலை அரசாங்கமே விலை நிர்ணயம் செய்யும் சொன்னா எல்லாமே நீங்களே நிர்ணயம் செய்யுங்களா? அப்புறம் யாருமே தொழில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலா தொழில் எதுக்கு பண்ணணும்? நீங்களே கவர்மெண்ட்டே வீடு கட்டுங்க. உங்களுக்கு கட்ட முடியல, நீங்க கட்டின வீடு குவாலிட்டியா இல்லைன்னு சொல்லி தானே சார் எங்ககிட்ட வந்து வீடே வாங்குறான் முதல்ல மணலுக்காக. அப்படி இருக்கும்போது மணலை நீங்க இப்போ தடுக்கிறீங்க. ஆக்சுவலா அது மட்டும் இல்லாம எம்சாண்ட் விலைய குறைக்கிறதுக்கு ஒரு சப்சிடி கொடுக்கல, எம்சாண்டுக்கு ஒரு ரெகுலரைசேஷன் கொடுக்கல, எம்சாண்டுக்கு ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் கொடுக்கல, எதுவுமே அரசாங்கம் கொடுக்காம இம்போர்ட் பண்ண மணல் வந்து நான் தான் விற்பேன்னு சொல்றது ஒரு தவறான முன்னுதாரணம். ரெண்டாவது வந்து இப்படி செய்யறதால எதிர்காலத்துல அடுத்த வர அரசுகளும் வந்து இப்படி எல்லாமே செஞ்சுட்டு போனா எதுதான் செய்யறது? ஒண்ணு, நீங்க மணல் கொடுக்கணும். மணல் அல்றது நீங்க குறைச்சிட்டீங்க. 110 ரூபா மணல் விற்கிறீங்க, எம்சாண்டு 70 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இப்பவுமே தொழில் பண்ண முடியல, ஏற்பட்ட பேர் வேலை இல்ல, வீடு வாங்குறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் என்னன்னா இன்னைக்கு விலைவாசி ஏறுற இந்த விலைவாசியில வந்து நாங்க எப்படி விற்கிறது? வாங்குறவங்களும் வந்து என்ன நினைக்கிறாங்க, எதுக்குங்க நாங்க ஜாஸ்தியா விலை கொடுத்து வாங்கணும்ன்றாங்க. சரி, கட்டுற கான்ட்ராக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க போனா அவங்க என்ன சொல்றாங்க, சார் எம்சாண்ட் பத்தி குவாலிட்டி தெரியல, நீங்க மணல் வச்சுதான் கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றாங்க. சோ கான்ட்ராக்டருக்கு வேலை இல்ல, யாருக்குமே வேலை இல்லை. அதனால அரசாங்கம் முதல்ல இந்த மாதிரி தடைகளை உடனடியா நீக்கணும். எம்சாண்ட் வந்து குவாலிட்டியை குறைக்கணும், எம்சாண்டோடைய விலையை குறைச்சு நிர்ணயம் பண்ணணும்.
அவங்களுக்கு வந்து சப்சிடி கொடுக்கணும். நீங்க மணல் அல்றதே நிறுத்திடுங்க. இந்த ஆத்துல நீங்க மட்டும் மணல் ஐயா அல்றீங்க. நீங்களும் மணல் அள்ளக்கூடாது, எம்சாண்ட் விலையை குறைங்க. மூணாவது இம்போர்ட் பண்ண மணல் கம்மியா, எம்சாண்டோட கம்மியா இருந்தா நாங்க யூஸ் பண்றதுல இவங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன்? ஆக்சுவலா குவாலிட்டி பத்தி இருந்தா நான் குவாலிட்டி நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். இவங்க யார் டெஸ்ட் பண்றதுக்கு? இவங்க யார் விலையை நிர்ணயம் பண்றது? அரசு இதை உடனடியா தடை செஞ்சு இதோட இவங்களோட தவறான முன்னுதாரணத்தை எதிர்காலத்தில் கொண்டு போகாம இம்போர்ட் பண்ண உடனே ரிலீஸ் பண்றதுதான் சரியான வழி. சாய் மணிசங்கர், நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அரசாங்கங்கள் கட்டுற வீடுகள் சரியா இல்ல அப்படின்றதுனாலதான் எங்களை தேடி மக்கள் வராங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த அவுட் சைடர்ஸ் வந்து வர்ற மணலை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவுட் சைடர்ஸ் செக் பண்றதுதான் வந்து அவங்க செக் பண்ணி சொல்ற மணல் மட்டும்தான் தரமானதா இருக்குன்றது உங்களோட கருத்தா இருக்கா? அரசாங்கத்தை விட அவங்க சரியா செய்வாங்க அப்படின்றது உங்களோட கருத்தா இருக்கா? அப்படி எடுத்துக்கலாமா? அரசாங்கத்துல வந்து மணலை டெஸ்ட் பண்ணா அது அரசு ஆணையில ஏன் வெளியிடல? ஒரு இதழ் வெளியிடுங்க. நீங்களும் வெளியிட மாட்டீங்க. நீங்க மணல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண மண்ணை டெஸ்ட் பண்ணிட்டு அது சிலிக்கான் இருக்குது அதனால நாங்க தடை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த சர்டிபிகேட்டை கொடுங்க. நாங்களும் ஒரு சர்டிபிகேட் வாங்குறோம் வெளியில இருந்து. 2 பேர் சர்டிபிகேட் ஒண்ணு போனோம். அப்படி இல்லைன்னா மத்திய அரசு தலையிட சொல்லுங்க. மத்திய அரசு டெஸ்டிங் ஏரியா இருக்கு, மத்திய அரசுக்கு இருக்குது. பிடபிள்யூடி மாதிரி அங்கேயும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, சிபிடபிள்யூ. அவங்கள டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க வந்து உங்க மணல் நீங்க வந்து வியாபாரம் பண்ண நினைக்கிறீங்க. அதாவது மணலை வந்து சிண்டிகேட் மாதிரி ஃபார்ம் பண்ணி 110 ரூபா 120 ரூபாய் வித்து கொள்ள லாபம் அடிக்கணும்ன்றதுக்காக இதை செய்றீங்க. ஆக்சுவலா இதுதான் தடை செய்யணும்னு சொல்றேன் நான். சாய் மணிசங்கர், இதுக்கு முன்னாடி பேசின நம்ம வெங்கடாச்சலம் சொல்லியிருந்தாரு இங்கேயே இன்னும் 10 வருஷத்துக்கு மணல் எடுக்கலாம், அந்த அளவுக்கு இங்க வளம் இருக்கு அப்படின்றாரு. நீங்க அப்படி இல்ல இருக்கு இல்லன்றத பத்தி பேச வேண்டாமா? மணல் அல்றத 3 வருஷத்துல தடை செய்யறேன்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு. மணல் இயற்கை வளத்தை காப்பாற்றணும். உங்களுக்கும் அக்கறை இருக்கு, எனக்கும் அக்கறை இருக்கு, எல்லாருக்குமே அக்கறை இருக்கு. எம்சாண்டுக்கு வந்து சப்சிடி கொடுத்திருந்தா எம்சாண்டை ப்ரொமோட் பண்ணலாம். எம்சாண்டுக்கு சப்சிடியில் 60 ரூபாய் இன்னைக்கு விக்குது. ஆக்சுவலா எம்சாண்டை சப்சிடி பண்ணாம ஏன் இருக்கிறீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. சரி, எம்சாண்டுக்கு சர்டிபிகேட் கொடுங்க. நீங்க வந்து இப்போ 30 இண்டஸ்ட்ரி எம்சாண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அந்த 30 இண்டஸ்ட்ரி சாம்பிள் எடுத்து இவன் ரேட்டிங் 1, இவன் ரேட்டிங் 2, இவன் ரேட்டிங் 3 நீங்க கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். அதுவே நீங்க செய்ய மாட்டேன்றீங்க. மூணாவது வந்து அவன் மணலை இங்க இருந்து எடுத்துட்டு வர மண்ணை நான் வாங்க தயாரா இருக்கேன். நான் வாங்குறதுல வந்து தரம் குறைவா இருக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த மண்ணை நீங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும், இல்ல சிபிடபிள்யூ ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுங்க. இந்த மண்ணு தரம் இல்லைன்னு சொல்லுங்க, நாங்களும் நிறுத்திடுறோம். ஆனா நீங்க வந்து மணல் விலையை நீங்க தான் நிர்ணயம் பண்ணுவீங்க, நீங்க தான் எல்லாமே பண்ணுவீங்க சொல்றது ஒரு ஏதோ சதிகார போக்கு. ரெண்டாவது வந்து நாளைக்கு எதிர்காலத்துல எது செய்யறதா இருந்தாலும் இவங்களை கேட்டே செய்யணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப இவங்களை கட்டி கொடுக்குற பார்ட்டினா மண்ணு இம்போர்ட் பண்ணலாம், கட்டி கொடுக்காத பார்ட்டினா மண்ணு இம்போர்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் 18 தமிழ்நாடு மூலமா பதிவு செஞ்சமைக்கு நன்றி திரு சாய் மணிசங்கர். அடுத்ததாக நம்மளுடைய இணைப்பில் அகில இந்திய கட்டுமான சங்க தலைவர் முன்னாள் தேசிய தலைவர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். திரு ராதாகிருஷ்ணன், தமிழகத்துல மணல் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதனை பொதுப்பணித்துறையிடமே ஒப்படைத்து விட வேண்டும் என வழிகாட்டு நெறிமுறைகள் அமைக்கப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த உங்களுடைய விரிவான கருத்துக்களை நீங்க இங்க நியூஸ் 18 தமிழ்நாடு மூலமா பதிவு செய்யலாம். நன்றிமா. கடந்த ஓராண்டு காலமாகவே இந்த தமிழக அரசு இந்த மணலில் ஏதோ சடுகுடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த தமிழக அரசு கட்டுமான பணிகளை முடக்கிவிட வேண்டும் என்கின்ற முனைப்போடுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அடிப்படை தேவையான கட்டுமானத்துறையை இவ்வளவு கேவலப்படுத்துகின்ற ஒரு நிலை வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. மணலை வைத்துக் கொண்டு இவர்கள் மாபெரும் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து மணல் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கிற பொதுப்பணித்துறையை அதை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று சொல்வது என்ன நியாயம்? ஐஐடி சொல்லட்டும், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லட்டும், ஒத்துக்கொள்கிறோம். எனக்கு முன்னால் சொல்லிய போல் மத்திய பொதுப்பணி இருக்கிறவர்கள் சொல்லட்டும், நீதி சொல்லட்டும். இன்றைக்கு ஆந்திராவிலிருந்து சிலிக்கான் மணல் லோடாக வந்து கலப்படம் செய்து கொண்டு சென்னைக்கு வருகிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு முனைப்பாக செயல்படவில்லை. வெளிநாட்டிலிருந்து இன்றைக்கு அந்த மணல் தான் சிங்கப்பூருடைய கட்டுமான பணி பூர்த்தியாக செய்து கொண்டிருப்பது அந்த மலேசிய மணல் தான். அதற்கு கலங்கம் கற்பித்து இது என்ன அடாவடித்தனம்? இந்த கட்டுமானத்துறை பூர்த்தியாக முடக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அரசு என்ன செய்வது? பொதுப்பணித்துறை என்ன செய்து? பொதுப்பணித்துறை கட்டடங்கள் எல்லாம் தரமான கட்டடங்களா? இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்தை தவிர வேறு எங்கும் இது போன்ற நிலைமை இல்லை. கர்நாடகாவில் கூட
நாட்டிலிருந்து மணலை இறக்குமதி செய்கிறார்கள். அங்கு இது போன்ற கட்டுமான கட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லை. நீங்க தரும் ஹலோ நீங்க உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம் ராதாகிருஷ்ணன், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. நீங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டு அக்கறை அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த நாட்டிலே அக்கறைகள் என்று நினைப்பார்களே, ஆனால் உண்மையாக சொல்லுகிறேன், இவர்கள் வருகின்ற மணலை அப்படியே ஐஐடியில எடுத்து போய் அங்கு தரச்சான்றிதழ் உபயோகப்படுத்த முடியுமா முடியாதா என்று சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் பொதுப்பணித்துறையை நம்புவதற்கு தயாராக இல்லை. பொதுப்பணித்துறை மீது உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை என்று சொல்றீங்களா? நம்பகம் இல்லை. ஏனென்று சொன்னால் அங்கு தூத்துக்குடியிலே வந்திருக்கிற மணல் மிகவும் தரம் வாய்ந்த மணல். அந்த மணல் மூலமாகத்தான் சிங்கப்பூரிலே எல்லா கட்டுமான பணிகளும் நடைபெறுகின்றன. அந்த மணலை இவர்கள் பொதுப்பணித்துறையோ அல்லது மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் துறையோ போய் ஒரு தவறான ஒரு முறையை கடைபிடித்து அதை டெஸ்ட் செய்து அதுக்கு சரியான முறை என்று சொல்லுகிறார்கள். நான் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் சார்பாக அறுதியிட்டு சொல்லுகிறேன், ஐ சேலஞ்ச் அந்த மணலை எடுத்து ஐஐடிக்கு அனுப்ப சொல்லுங்க. ஐஐடியிலிருந்து அது தரமான மணல் இல்லையே சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். மணலை வைத்துக் கொண்டு மாறி 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 கடந்த ஓராண்டு காலமாக தமிழகத்தினுடைய கட்டுமானத்துறையை நாசம் செய்து தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் வேறு மாநிலத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தமிழகத்தினுடைய கட்டுமான பணி இங்கெங்கும் காணாத முறையிலே இதுகாரும் இல்லாத அளவுக்கு மிகவும் மிக மிக அதல பாதாளத்துக்கு சென்று விட்ட ஒரு நிலையை தமிழ்நாடு இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு பல முறை நாங்கள் முதலமைச்சரிடம் சொல்லி முதலமைச்சரே சொன்னார், இன்னும் 3 ஆண்டுகளுக்கு இந்த ஆற்று மணல் கிடைக்கும், அதற்கு பிறகு ஆற்று மணல் கிடைக்காது, ஆற்றுக்கு மாற்று மணலாக எம்சாண்டை நீங்கள் உற்பத்தி செய்ய முன்வாருங்கள் என்று. அதற்கு எம்சாண்டை உற்பத்தி செய்கிறவர்களுக்கு 1008 இடைஞ்சல்கள், தடங்கல்கள். மைன்ஸ் டைரக்டர், டெப்டி டைரக்டர் மைன்ஸ்ல அவன் போய் நிக்கணும், கியூல நிக்கணும், உடனே கிடைக்கிறது இல்லை. அதுக்கு 1000 காரணங்கள், அங்கு பெரிய ஊழல்கள். எப்படி ஒரு நாடு முன்னேறும்? இந்த அவலமான நிலையை எப்பொழுது போக்க போகிறார்கள்? உடனடியாக முதலமைச்சர் இதில் தலையிட்டு இதுக்கு நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும். மணல் இறக்குமதி மற்றும் மணல் விற்பனைக்கு செய்யப்பட்டுள்ள புதிய நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பொதுப்பணித்துறையின் ஓய்வு பெற்ற மேற்பார்வை பொறியாளர் பாலுசாமி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். திரு பாலுசாமி, தமிழகத்தில் மணல் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அதனை பொதுப்பணித்துறையிடமே ஒப்படைத்துவிட வேண்டும் என வழிகாட்டு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்திலிருந்து பேசப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை நீங்க இங்க பதிவு செய்யலாம் நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலா. நான் முதல்ல சொல்றது, மணல் கட்டுமான துறையில முக்கியமான இடுபொருள். மணல் இல்லாம எந்த கட்டுமானமும் நடக்க இயலாது. இந்த மணல் அதிகமா தேவை இருக்குன்னா அந்த நாட்டுல கட்டுமானங்கள் நிறைய கட்டுமான துறையில நல்ல டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு, அதான் நாடே டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். எங்க அதிகமான மணல் 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 எல்லாரும் சொல்றோம். அப்ப நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த மணலை குட்டிச்சோறாக்குறவங்க நம்ம அரசியல்வாதிகள் தான். 4 ரூபாய்க்கு பொதுப்பணித்துறை விற்கிற ஆத்துல அதை கொண்டு போய் இங்க 140 ரூபாய்க்கு விற்கிறான். இதெல்லாம் கொடுமை அல்லவா? மணலை சீர்படுத்தணும். அதை வருகின்ற மணலை நம்ம மாநிலத்தில் இருக்கிற மணலை மாநிலத்துக்கு போகாம தடுத்தாவே அதே போல அது காசு வாங்கிட்டு எல்லாம் வெளியே அனுப்பிச்சிடறான். அதை முதல்ல தடுக்கணும். அது ஏறதுக்கு நம்ம இந்த விலை ஏறதுக்கு ஆத்து மணல் விலை ஏறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். இப்ப ஆத்து மணலை விட்டுருங்க, வெளியிலிருந்து வர மணலை இன்னும் அதிகமான அளவுக்கு மணலை அங்க இருந்து இறக்குமதி செய்து பொதுப்பணித்துறைக்கு வேண்டிய மணலை மட்டும் பொதுப்பணித்துறைக்கு கொடுத்து விட்டு மீறிய தனியாருக்கு, அதாவது இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குல்ல, இல்லைன்னா ஏஜென்சி மாதிரி வச்சு அதை அவங்களுக்கும் கொடுக்கலாம். அப்பதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொதுப்பணித்துறையில மட்டுமல்ல, பிரைவேட்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதுல நிறைய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க. அந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு போகாமல் இருப்பதற்கு அவர்களுக்கும் மணலை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கு தேவையான மணலை வெளிநாட்டிலிருந்து நல்ல மணலை இறக்குமதி செய்து
அவர்களுக்கும் கொடுக்கும்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே மணல் மிக மிக முக்கியமானது. மணலை சீர்படுத்த வேண்டும். இதுல அரசியல் நோக்கோடு அவன் கொள்ளடிக்கிறான். அதெல்லாம் இல்லாம மணலை ஒரு முக்கியமான பொருள். எப்படி உணவுக்கு வேண்டியது எல்லாம் இனமா கொடுக்கும் போது அரிசி இனமா கொடுக்குறா சார். ஆனா மணலை இந்த மாதிரி அதை இனமா கொடுக்க கூடாதா? அரிசியை கொடுக்குறான். அதை விட மணல் முக்கியமானது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஏன் அது இனாமா கொடுக்க அது கோடி கோடியா கொள்ளடிக்கிறான், எவனும் அடிச்சுட்டு போறான். அதை என்ன நான் சொல்றேன், சேகர் ரெட்டி மாதிரி எல்லாம் கொண்டுட்டு போறான். இதெல்லாம் என்ன கொடுமை. அதனால நிறைய மணல் வெளிநாட்டிலிருந்து வரணும். அந்த மணலை பொதுப்பணித்துறைக்கு மட்டுமல்ல, அதாவது அரசாங்க கட்டுமானத்துக்கு மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு கொடுக்கலாம், ஒரு விலையை நிர்ணயம் செய்யுது. அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. திரு பாலசாமி, இதுக்கு முன்னாடி பேசின அகில இந்திய கட்டுமான சங்க முன்னாள் தேசிய தலைவர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பொதுப்பணித்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, நீங்க நேரம் ஐஐடிக்கு போங்க, பொதுப்பணித்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பொதுப்பணித்துறை மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாரு. அது குறித்து நீங்க ஏற்கனவே அங்க பணியாற்றி இருக்கீங்க அப்படின்ற முறையில அது குறித்த உங்களோட கருத்து என்ன? பொதுப்பணித்துறையில இருக்கிற அங்க மணல் எப்படி இருக்கிறது எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு டிவிஷன் இருக்கு. அவங்க பார்த்து அந்த மணல் நல்லா செய்ய முடியும். அவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவது அவ்வளவு சரியல்ல. ஏதோ தவறு இருந்திருக்கலாம், அதை சீர்படுத்தணும். அது இல்லைன்னு சொல்ல சும்மா 19 சொல்லிட்டு போறதெல்லாம் சரியில்லை. அப்படி பார்த்தா எந்த ஊழல் செய்யறவன் ஐஐடியில கூட ஊழல் செய்வான் சார். எங்க நடக்கல ஊழல் செய்யணும் ஆசைப்பட்டா பணம் வச்சிருக்கேன் கோடி கோடியா வண்டி கொடுத்தா அங்கேயுமே ஊழல் செய்ய முடியும். அங்க இருக்கிற அதிகாரிகள் நல்லவனா இருக்கணும். அது பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், ஐஐடியா இருக்கட்டும், இன்னும் மேல இருக்கிற நீங்க எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. எங்க இல்ல எல்லா இடத்துலயும் அங்கங்க கெட்ட பயில இருக்கதான் செய்யறான். அவன் இல்லாம எல்லா இடத்துலயும் இல்ல. ஆனா அந்த மாதிரி இல்லாம நல்லவர்கள் செய்வதற்கு அதுக்கு இந்த ஆளும் வர்க்கம் முன் வரணும். அதுவே சரியா இல்லைன்னா என்ன ஆகுது? அதனால பொதுப்பணித்துறை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவது அவ்வளவு பொருத்தமானதல்ல. அப்படி பார்த்தா எல்லா இடத்துலயும் நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை. அங்கேயும் கொடுக்கலாம். ஐஐடி ரொம்ப அங்கேயுமே ஊழல் நடக்காது என்பதற்கு என்ன ஆதாரம், என்ன உத்தரவாதம்? அதனால ஊழல்னு சொன்னா எல்லா இடத்துல இருந்து மலிந்து கிடக்கிற அந்த ஊழலை ஒழிக்க வேண்டும். அதற்கு மேல இருக்க பெரிய மனிதர்கள் மனசு வைக்க வேண்டும். அல்லது அது ஏதாவது பெரிய மாற்றம், ஒரு ஒரு ரெவல்யூஷனரி இது வந்தாதான் முடியும். இல்லைன்னா ஊழலை ஒழிக்க முடியாது. திரு பாலசாமி, அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட அடுக்குமாடி கட்டிட சங்க மாநில தலைவர் சாய் மணிசங்கர் பேசினாரு. அவர் பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா, அரசாங்கம் கட்டுற கட்டடம் சரியில்லைன்னு தானே அவங்க எல்லாம் எங்களை தேடி வராங்க, வர்ற மணலையுமே நாங்களே செக் பண்ணிக்கிறோம், அது அவங்க ஒன்றும் சரி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, இதுலயே அவங்க தேவையில்லாம தலையிடுறாங்க, கட்டுமான தொழிலை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் இருக்காங்க, இதை நம்பி ஒரு 162 தொழில் இருக்கு, இந்த மாதிரி மொத்தமா பாதிக்கப்படுது, இவங்களோட இந்த ஒரு அலட்சிய போக்கால இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, இதனால கிட்டத்தட்ட அவங்க ஒரு 1.5 கோடி ஓட்டையை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நீங்க ஒரு பொதுப்பணி துறையில வேலை செஞ்சிருக்கீங்க, அவங்களோட பார்வையில இது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது, நீங்க ஏற்கனவே அங்க வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்ற முறையில நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? உங்களுடைய கருத்துக்களை விரிவா பதிவு செய்யுங்க. பொதுப்பணித்துறையிலோ அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்ட மற்ற துறைகள் மூலமாக கட்டப்படுகின்ற கட்டளைகள் மிக குறைவுதான். பொதுவா நம்ம நாட்டில் நடக்கிற கட்டுமான தொழில் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குறைச்சல் தான். எல்லாமே இங்கே இது முடியாத இவங்க என்ன ஹவுசிங் போர்டுல கட்டுறவங்களுக்கு தான் அங்க இருந்து வராங்க போறாங்க. சில இடத்துல ஹவுசிங் போர்டுல மோசமா இருக்கு. இந்த இப்ப பாருங்களேன், பிரைவேட் பீப்புள் கட்டின இதுல போரூர் பக்கத்துல இடிஞ்சு விழுந்து இல்லையா, அது போல 1-2 இருக்கதான் செய்யும். எங்க இல்ல, அது மனிதனுக்கு அந்த அந்த சம்பந்தப்பட்ட மனித மனசாட்சியோடு இருக்கணும். ஆனா பொதுப்பணித்துறை தான் எல்லா பில்டிங் இருக்குது, மீதெல்லாம் இங்க வரலாம். அப்படிலாம் யாரும் வரல. பொதுப்பணித்துறைக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஹவுசிங் போர்டு தவிர அல்லது இந்த இது ஸ்லம் கிளைம்ஸ் போர்டை தவிர வேற எந்த பொதுமக்களுக்காக நாங்க செய்து தரோம்? நாங்க கவர்மெண்ட்டுக்கு தான், பிடபிள்யூடி கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டுறோம். அதர் துறையும் இப்போ கவர்மெண்ட்டுக்கு தான் வேலை செய்யறாங்க. பிரிட்ஜ் எல்லாம் அதெல்லாம் கவர்மெண்ட் தான் கட்டுறது. தனியாருக்கா கட்டுறோம்? தனியாருக்கு கட்டுறது நிறைய பில்டிங் இருக்கு, அதுக்கும் மணல் கொடுக்கணும். ஆனா இது இல்லாம எங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் அங்க வராங்கன்னு சொல்றது தவறு. அங்க வேற அவங்களுக்கு எல்லாம் நிறைய அவங்களுக்கு தான் போகணும், பிரைவேட் பீப்புள் தான் போகணும். எல்லாமே பொதுப்பணித்துறையோ அல்லது ஸ்லம் கிளர்ஸ் போர்டோ அல்லது ஹைவேஸோ அல்லது வேற எந்த இதோ அவங்க மூலமா நடக்குது. எங்களுக்கு ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பில்டிங்ஸ் தான் இருக்கு, அதாவது ஒரு லிமிட் தான் இருக்கு. அதுக்கு மேல எல்லாமே இந்த நாட்டுக்கு வேண்டிய இந்த மாநிலத்துக்கு வேண்டிய எல்லா இதுமே பிரைவேட் பீப்புள் தான் செய்யறாங்க. அவங்களுக்கு வேண்டிய மணலை எங்கிருந்தாவது கொடுத்து, அதாவது ரீசனபிள் விலையில கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு.
அது கவர்மெண்ட்ல இருக்கிற ஆத்துல போற மணலா இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டுல இருந்து வர எம் சாண்டா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த மக்களுக்கு கொடுக்கிற எப்படி இது உணவு கொடுக்கப்படுகிறதோ அதே போல மணலும் கொடுக்கப்பட வேண்டும். அப்பதான் இந்த தொழில் நசியாது. இதற்கு சம்பந்தப்பட்ட நிறைய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே அந்த பொறுப்பும் இந்த அரசாங்கத்துக்கு உண்டு. ஆகவே அவர்களுக்கு வேண்டிய மணலும் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. நியூஸ் 18 மூலமா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலுசாமி. ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததன் எதிரொலியாக போக்குவரத்து தொழிலாளர்கள் மேற்கொண்டுள்ள வேலை நிறுத்தம் காரணமாக தமிழகம் முழுவதும் 90% பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பணிக்கு செல்வோர் மற்றும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கான 13வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக 47 தொழிற்சங்கங்களுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் 11 முறையும், சென்னை பல்லவன் இல்லம் தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்தில் 10 முறையும் பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்து முடிவுகள் எட்டப்படாமல் தோல்வியில் முடிந்தன. போக்குவரத்து ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் இருந்து 2.35 காரணி மடங்கு ஊதிய உயர்வு கொடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் தொழிற்சங்கத்தினர் 2.57 காரணி மடங்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்டனர். இதை வலியுறுத்தி கடந்த மாதம் 14, 15 ஆகிய தேதிகளில் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் 13வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை குரோம்பேட்டையில் நேற்று நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் நேற்று மாலை திடீரென முன் அறிவிப்பு இன்றி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். கோயம்பேடு, பாரிமுனை, வடபழனி, எண்ணூர் உட்பட அனைத்து பஸ் நிலையங்களிலும் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. சென்னையில் 70% பேருந்துகள் இயங்கவில்லை. வெளியூர் செல்லும் பேருந்துகள் இயங்காததால் வெளியூர் செல்லும் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். திருச்சியில் 99% பேருந்துகள் இயங்கவில்லை. அரியலூர், தஞ்சை, திண்டுக்கல், திருச்சி, மதுரை, நெல்லை, கோவை உட்பட தமிழகம் முழுவதும் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பஸ் வரல. நாங்கள் திருத்துறைப்பூண்டி சைட்லேருந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கோம். பஸ் இல்லை. வர்ற பஸ்ஸும் மினி பஸ்ஸாக தான் இருக்குது. அதில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகிறது கஷ்டமாக இருக்கிறது இருந்தாலும் அது 10 கிலோமீட்டர் போகிற பஸ்ஸு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போகிறதுனால டிக்கெட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. காலையிலேயே டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது. இந்த சைடு இனிமேல் நாகப்பட்டினம் வேறு போகணும். இங்கே எவ்வளோ வருதுன்னு தெரில. நாங்கள் நார்மலாக போகிறதுக்குள்ள காசை தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதையும் தாண்டி இவங்க டிக்கெட் ரேட் அதிகமாக போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. திடீர்னு இப்படியெல்லாம் பண்ணால் என்னங்க பண்ணுறது? எங்களை மாதிரி அன்றாட காட்சியெல்லாம் என்ன பண்ணுறதுங்க? எங்களுக்கு ஏதாவது வழியும் கவர்மெண்ட் அதாவது பண்ணி வைக்கணும். எதுவுமே இல்லை. எப்படி போகிறதுங்க? அங்கே உள்ளே பாருங்கள், பாவம் எல்லா பேரும் தினக்கூலி பண்ணுறவங்கெல்லாம் பாருங்க. அங்கே உழைக்கிறதுக்கு போகிறதுக்கு முடியாமல் உட்காந்துக்கிட்டு அங்கங்கே நின்றுக்கிட்டு பஸ்ஸுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சரியான முறையில் எந்த வண்டியும் சொல்கிறதில்ல, ஆளுங்க கிடையாது. நான்லாம் தஞ்சாவூரில் போய் வசூல் பண்ணிட்டு வந்தால் தான் எனக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பாங்க. அதுவும் போச்சு. இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. ஒரு பஸ் இல்லை, ப்ரைவேட் பஸ் இருக்குது. ஆனால் அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறாங்க. இது ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்களை நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல. ரொம்ப அதாவது பஸ்ஸுக்காக இது 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் இப்போ பஸ் ஏறி வந்திருக்கேன். சுத்தமாக ஒரு பஸ்ஸும் இல்லை. காலிலேருந்து ஒரு பஸ் கூட கிடைக்கல. எல்லாம் வந்து பாருங்க, ஸ்கூல் பசங்க யாருமே ஸ்கூலுக்கு போகாமல் எல்லாம் தவிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு ஒரு கவர்மெண்ட் நல்ல முடிவு எடுக்கணும். இன்றைக்கி மார்னிங் 4:30க்கு நான் வந்தேன். வந்துட்டு திடீர்னு ஸ்ட்ரைக்கு சொல்கிறாங்க. அங்கே உள்ளுக்குள்ளே சண்டை போடுறாங்க. ஆனால் டிரைவரை அடிச்சிட்டாங்க சொல்லிட்டு உள்ளே அந்த டீ மாஸ்டர்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்குது. திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. என்ன எது தெரியல. யாருக்கு வேண்டி எதுக்கு வேண்டி தெரியல. ஒரு டிரைவர் ஒரு கட்சிக்காரன் சொல்கிறாங்க நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண சொல்கிறாங்க, வண்டி எடுக்க சொல்கிறாங்க. இன்னொரு கட்சிக்காரன் சொல்கிறாங்க எடுக்க சொல்கிறாங்க. நம்ம கேட்குறவங்க கேனையே முட்டாள் மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ நான் திருப்பி கேரளாவுக்கு போகணும். பஸ்ஸு இல்லை. இங்கேருந்து கேரளாவுக்கு பஸ் போகணும். திருச்சியில் போயிட்டு திருச்சியில் இருந்தால் ப்ரைவேட் பஸ் பிடிச்சி தான் போகணும். இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் போகணும் யார் காசு தருவாங்க? போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் கோவையில் நிலவும் சூழல் குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த போக்குவரத்து தொழிலாளர்களோட வேலை நிறுத்தத்தால கோவை மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? தற்போதைய சூழல் என்ன? உங்களுடைய தகவல்களை விரிவா பதிவு செய்யுங்க.
அமலா, 13வது ஊதிய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டமானது நேற்று இரவு முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. கோவையில் இன்று காலை நிலவரப்படி 80% பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அனைத்து பேருந்துகளுமே பணிமனைகளிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. 20% பேருந்துகள் மட்டுமே தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் அவதிக்குள்ளாகக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து தனியார் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கோவை நகரில் கோவை மாநகர பகுதியில் இயங்கக்கூடிய தனியார் பேருந்துகள் வழக்கமாக இயங்கிக் கொண்டிருப்பதன் காரணமாக பொதுமக்களுக்கான இடையூறு பாதிப்பு என்பது சற்று குறைவாகவே இருக்கிறது. அதே வேளையில் மினி பேருந்துகள் மூலமாகவும் இந்த நிலைமையை தற்போது சமாளித்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக பணிமனைகள் முன்பாக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தற்போது கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து பணிமனைகளிலும் கோவை மாநகர காவல் ஆணையர் பெரியய்யா நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் அப்பகுதியில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து பணிமனைகள் முன்பாகவும் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது நம்முடைய இந்த தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அருணகிரி நம்முடைய இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், கோவையை பொறுத்தவரை எவ்வளவு சதவீத பேருந்துகள் இயக்கப்படுது? அடுத்த கட்டம் உங்களுடைய போராட்ட திட்டம் என்ன? கோவையில் இந்த மாநகரத்தில் மட்டும் 11 டெப்போ இருக்குது. 11 டெப்போவில் சுங்கம் 2 என்ற ஒரு கிளையை தவிர மற்ற கிளைகளில் 90லிருந்து 95% பேருந்துகள் இயங்கவில்லை. அங்கே சில உருட்டல் மிரட்டல் பண்ணியிருக்காங்க. அவர்களும் எங்களுடைய கோரிக்கையினுடைய நியாயங்களை உணர்ந்து மதியத்துக்கு மேலே இந்த போராட்டத்தில் பங்கு கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட வலிமையான கோரிக்கைகள் எல்லா தரப்புக்கும் பொருத்தமான கோரிக்கை. கடந்த 16 மாதமாக பேச்சுவார்த்தை நடத்தி 22 அமர்வு அமர்ந்தும் கூட அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்து கொடுக்காமல் எங்களிடம் பணம் இல்லை என்ற ஒரு காரணத்தை கூறி நிராகரித்திருக்கார்கள். அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கி இருக்கீங்க. அடுத்த கட்டமாக உங்களுடைய கோரிக்கை என்ன? உடனடியாக அந்த சில சங்கங்களோடு ஒரு துரோக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதை ரத்து செய்து விட்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று 2.57 என்ற பெருக்கு காரணியால் எங்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை, முதன்மையான கோரிக்கை. அதற்காக அரசு இப்போ பேச வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. பொதுமக்கள் பாதித்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் காரணம் அல்ல. பல மாதங்களாக நாங்கள் சொல்லியும் நடவடிக்கை எடுக்காத அரசு தான் காரணமே அல்லாமல் பொதுமக்களுடைய அவதிக்கு நாங்கள் எந்த விதத்திலும் காரணம் அல்ல. அதாவது தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை பொறுத்தவரை அரசு உடனடியாக மீண்டும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றனர். அதே போன்று தாங்கள் வலியுறுத்தக்கூடிய 2.57% ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இன்று வெள்ளிக்கிழமை என்பதன் காரணமாக இன்று பிற்பகலுக்கு பிறகு வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர் முன்வைத்திருக்கின்றனர். அமலா, போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் கோவையில் உள்ள தற்போதைய சூழல் குறித்து உங்களுடைய தகவல்களை சொன்னீங்க. அடுத்ததாக பின்வரும் செய்தி தொகுப்பிலும் அந்தந்த நிலவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அது நியூஸ் 18 தமிழ்நாடு.